வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சிக்காக அழகர் கோயிலில் இருந்து கள்ளர் வேடம் அணிந்து கண்டாங்கி பட்டு உடுத்தி கள்ளழகர் மதுரை புறப்பட்டுள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. உலக புகழ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசுறோம். எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். சித்திரை திருவிழா மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வு. இந்த நிகழ்ச்சிக்காக அழகர் மலை, மதுரை மாவட்டம் அழகர் மலை அழகர் கோவிலில் இருந்து கள்ளர் வேடமடிந்து கண்டாங்கி பட்டுடுத்தி மதுரைக்கு கள்ளழகர் புறப்படுகிறார். இவர் புறப்படும் போது அழகர் மலை அழகர் கோவிலின் முன்பாக 18ஆம் படி கருப்பசாமி கோவில் இருக்கும். அந்த கருப்பசுவாமியிடம் ஆசி பெற்று, அவரிடம் உத்தரவு பெற்று, நான் வைகை ஆற்றுக்கு சென்று வருகிறேன், எனக்கு உத்தரவு அளியுங்கள் என உத்தரவு பெற்று அவர் அங்கிருந்து புறப்படுவார். புறப்பட்டு அழகர் மலையிலிருந்து அவர் இருக்கும் சுந்தரராஜ பெருமாள், அங்கு குடிகொண்டிருக்கும் சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு மதுரைக்கு புறப்படுவார். மதுரைக்கு இன்று மாலை புறப்படும் கள்ளழகர் நாளை இரவு முடிந்து, நாளை இரவு வழியிலேயே தங்கலாகி மறுநாள் காலை, அதாவது திங்கட்கிழமை காலை வைகை ஆற்றில் எழுந்தருள்வார். திங்கட்கிழமை அதிகாலையில் வைகை ஆற்றில் எழுந்தருள்வார். இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் வைகை ஆற்றில் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அவர்களுடன் இணைந்து நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் வைகை ஆற்றை மிக தூய்மையாக அழகுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குவதற்கு தயாராக கள்ளழகர், அதாவது அழகர் மலையிலிருந்து புறப்பாடாகி வந்து கொண்டிருப்பார். அழகர் மலையிலிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் புறப்பாடாகி விடுவார். புறப்பாடாகி இன்று இரவு தங்கலாகி நாளை இரவு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் இருந்து அதன் பிறகு கோரிப்பாளையம் வழியாக ஆழ்வார்புரம் மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் வந்தடைவார். அந்த கள்ளழகர் வைகை ஆற்றும் நிகழ்வு திங்கட்கிழமை அதிகாலையில் நடைபெறும். அதற்காக வைகை ஆறு அழகுபடுத்தப்பட்டு வைகை ஆற்றில் லட்சோபலட்சம் மக்கள், பல லட்சம் பொதுமக்கள் வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து அந்த கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்கும் சித்திரை திருவிழாவை கண்டுகளிக்க வருவார்கள். இதற்காக பல்லாயிரக்கணக்கான போலீஸ், அதாவது கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பார்கள். வைகை ஆறு முழுவதும் மக்கள் தலையாக தெரியும். அந்த அளவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாவில் பங்கு பெறுவார்கள். அதுபோக ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதுமே அந்த பகுதி மிகவும் ஜெகஜோதியாக காட்சியளிக்கும். மிகவும், அதாவது தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை மாநகரம் அன்று முழுவதும் தூங்கவே தூங்காது. அந்த அளவிற்கு மக்கள் வெள்ளத்தில் கள்ளழகர் வந்து மதுரை வைகை ஆற்றில் இறங்கிவிட்டு மீண்டும் அழகர் மலைக்கு சென்றடைய இருக்கும். இந்த திருவிழாவானது அழகர் மலையில் கள்ளழகர் புறப்பாடாகி இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி.